ரைட். குடிமையியல் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய குடிமையியல் பாடம் எல்லாமே கவர் ஆகிருக்கும். குடிமையியல்னால் எதை பற்றி படிக்கிறது? குடிமை அப்படின்னா குடிமகன், அரசாங்கம், அதை பற்றி தான் இதில் சொல்ல போகிறாங்க. இதில் இந்தியாவில் 1947 அப்புறம் நம்ம தனி நாடாக உருவாகிறோம். அப்புறம் உருவானவுடனே நம்ம நாட்டுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. அதுக்காக குழுவெலாம் அமைப்பாங்க. அதை பற்றிலாம் பார்ப்போம். அது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம இந்தியாவில் யார் யார் என்னென்ன பொறுப்பு எல்லாம் அதை பற்றிலாம் இதில் இருக்கும், பார்ப்போம். கொஞ்சம் கான்செப்ட்லாம் அப்பப்போ நடுவில் சொல்கிறேன். டீட்டெயில்டாக சொல்ல முடியுதோ இல்லையோ எல்லாம் சொல்கிறேன், பார்ப்போம். புக்கில் உள்ள ஃபேக்ட் எல்லாமே கவர் ஆகிடும். கான்செப்ட் மட்டும் நான் வேறு ஒரு லிங்க் தரேன், குரூப்பில் போடுறேன். நல்லா புரிஞ்சு படிக்கணும், டீட்டெயிலாக படிக்கணும். அந்த வீடியோவை பாருங்கள். ரைட். தென்னாப்பிரிக்காவில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, மாற்றிக்கங்க. இருந்த இனவெறியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, சரியா? ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அது இங்கிலீஷ்காரன் எப்படி நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தணும்னா அது மாதிரி அவங்க அடிமைப்படுத்தி அங்கே போய் நிறையா பிஸ்னஸ் பண்ணுறானுங்க. அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுறான்? நிறத்தின் அடிப்படையில் பாகுபாடு படுத்துகிறானுங்க. ஸோ அதுக்கு எதிராக எடுத்து போராடுறாரு யார்? நெல்சன் மண்டேலா. ஆமாம், அந்த இனவெறி முடிவுக்கு கொண்டு வந்து அவர் 1990s தான் சக்ஸஸ் ஆவார். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர். அதான் சார் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு சொல்லியிருப்பேன், இப்போ தான் பார்த்தோம். நாடு 1947 தான் பிரிட்டிஷ்காரன்ட்டு ஃப்ரீடம் ஆகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கனாக்கா அவன் சொல்லிடுவான், நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுக்க போகிறேன், அவங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிக்கிறேங்க அப்படின்னு இங்கிலீஷ்காரன் சொல்லுவான். அதுக்காக கூடினது தான் 1946 அப்போதைக்கு இருந்த தலைவர்களை வச்சு ஒரு கூட்டம் நடக்குது. அதுக்கு பேர் அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபை கூடும். ஒரு 500 பேர் பக்கமாக கூடுவாங்க அப்போது அதில். அப்புறம் அந்த குழு, அந்த சபையிலேருந்து நிறைய பேர்த்துக்கு டீமாக பிரித்து விட்ருவாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி ஆய்வு செஞ்சு உலக நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் ஆய்வு செஞ்சு அதில் நம்ம நாட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. நிறைய குழுவாக பிரித்து விட்ருவாங்க. அப்படி ஒரு குழு தான் எதுனா வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வரைவு குழு. அதுக்கு தலைவராக யார் இருப்பாங்கன்னா அம்பேத்கர். புரியுதா? அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபைக்குள்ளே குழுக்கள் அமைக்கிறாங்க. அதில் ஒரு குழு தான் வரைவு குழு. அதுக்கான தலைவர் தான் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வரைவு குழுக்கு தலைவராக இருந்ததுனால தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அவர் தான், டாக்டர் அம்பேத்கர் தான். அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. எந்த ஆண்டு சார்னா 1990 பாரத ரத்னா இறந்ததுக்கப்புறம். அதாவது இந்தியாவில் சிவிலியன் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருது எதுனா அது பாரத ரத்னா தான். அந்த விருது 1990 ஒரு இறந்து ரொம்ப நாள் கழித்து கொடுக்குறாங்க. அது தமிழ்நாட்டில் எழுத்தறிவு, லிட்ரஸி ரேட் அதிகம் உள்ள மாவட்டம் எதுனாக்கா கன்னியாகுமரி. இப்பயுமே அதுவாக தான் இருக்கும். அப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் சார் அப்படின்னாக்கா 97.7%, 91.7% வரும். தமிழ்நாட்டில் எழுத்தறிவு குறைவான மாவட்டம் தருமபுரி. இது இப்போ மாறி இருக்கலாம், 68.54%. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு கூறுது? சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு 14, ஆர்டிக்கல் 14. அதில் விதிவிலக்கு 2 பேர்த்துக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு மட்டும் விதிவிலக்கு. என்ன விதிவிலக்குன்னா இவங்க மேலே சிவில் கேஸ் எதுவும் போட முடியாது. அவங்க 2 பேர்த்து மேலேயும் சிவில் கேஸ்னால் இந்த சொத்து தகராறு அந்த மாதிரி விஷயம்லாம். சரி, சிவில் கேஸ் மாற்றி சொல்லிட்டேன். சிவில் கேஸ் போடலாம், வேறு கிரிமினல் கேஸ் போட முடியாது இவங்க மேலே, சரியா? மாற்றிக்கங்க. கிரிமினல் கேஸ்னால் இந்த அடிதடி கொலை அந்த மாதிரி விஷயம். அப்போ ஒரு கொலை பண்ணிட்டாருன்னு என்ன சார் பண்ணுவீங்கன்னு எடுத்து கேட்கலாம்.
இவங்க அந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்கள பதவியிலேருந்து இறக்கி அதுக்கு மேலே தான் கேஸ் போட முடியும். மற்றபடி எல்லாருமே சட்டத்தின் முன் சமம். சிஎம் பிஎம் அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. சரி, அப்துல் கலாம் எழுதிய நூல்கள்: அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. இதெல்லாம் வந்து அப்துல் கலாம் எழுதின நூல்கள். கொஞ்சம் அவற்றை எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதனால் இதை எடுத்து கொடுத்துருவோம். கேட்பாங்க நூல் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம். அடுத்தது, சே இளவலகி எந்த விளையாட்டோடு தொடர்புடையது? கேரம். சே இளவலகி கேரம், செஸ். கேரம் விளையாட்டில் வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது புக்கில் ஒரு இந்த இதாக கொடுத்துருப்பாங்க, ஒரு என்னது துடுக்கு செய்தி அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது சே இளவலகி. இந்தியாவில் முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார்? விஸ்வநாத் ஆனந்த். இவரையே இப்போ பீட் பண்ணிட்டார். யார்? பிரக்ஞானந்தா. 2 நாளைக்கு முன்னாடி உள்ள செய்தி. ரைட். பாரா ஒலிம்பிக்ஸ், உயரம் தாண்டுதல், தங்கம் என்ற தமிழர். பாரா ஒலிம்பிக்ஸ்னால் யார்? மாற்றுத்திறனாளிகளுக்கு நடத்துறது. ஒலிம்பிக் மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கும், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் தங்க என்ன பண்ணியிருக்காரு? தங்கம். இந்த புக்கு வரும்பொழுது இப்போ கடைசியாக நடந்ததில் பார்த்திங்கன்னா வெள்ளி வாங்கியிருக்காரு. கடைசியாக நடந்ததில் போனாங்க ஜப்பான்லேயே சைனாவிலேயே நடந்தது இல்லையா, அதில். அது தீண்டாமை ஒழிப்பு குறித்து கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இது. தீண்டாமை இருக்கவே கூடாது. ஜாதி மதம் எந்த அடிப்படையிலும் தீண்டாமை இருக்கவே கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அதை வந்து ஒழிக்கணும். அதுக்கு சட்டத்தை வந்து பாராளுமன்றமும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் பாருங்க. பிரிவுன்னு வந்தாக்கா இங்கிலீஷில் ஆர்டிக்கிள். ஏன்னா பிரிவுக்கு பொதுவாக வேறு வார்த்தை கூட தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இங்கிலீஷில் பாருங்கள், ஆர்டிக்கிள் இருந்தால் இதுதான். அடுத்தது, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை முதலில் கூறியவர் யார்? ஏவி டைசி அம்மா, பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர். சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா புரியுதானே? சட்டம்னா என்ன சார்? யார் யார் எப்படி நடந்துக்கணும் அதில் சொல்லியிருப்பாங்க. அதான் சட்டம். அதை மீறிட்டான் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், சட்டத்தில் இது சொல்லியிருக்காங்க. இவர் அதை மீறிட்டாருன்னு போலீஸ்காரங்க கொண்டு போய் அவங்கள போலீஸ் பண்ணுவாங்க நீதிமன்றத்தில். நீதிமன்றத்தில் நீதிபதி அந்த சட்டத்தை வச்சுக்குவார். அவர் இஷ்டத்துக்குலாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது. உண்மையிலே அந்த அப்படி சொல்லியிருக்கான்னு எடுத்து பார்ப்பார். ஆமாம், இவர் மீறி இருக்காரா, அதை எவிடன்ஸ் இருக்கான்னு பார்ப்பார். ஆமாம், அதுக்கு என்ன தண்டனை, அதுக்கு இந்த தப்பு செஞ்சாக இந்த தண்டனைன்னு அங்கே இருக்கும் சட்டத்தில். அந்த தண்டனையை தான் அவர் கொடுக்க முடியும். நீதிபதி அவர் இஷ்டத்துக்குலாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது. இப்போ நீதிபதிக்கு என்ன கிடையாது? சட்டத்தை மீறதுக்கோ அவர் இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கோ பவர் கிடையாது. சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் அவரே நடந்துக்கணும். சட்டத்தில் என்ன தண்டனை கொடுத்துருக்காங்களோ அதை தான் கொடுக்கணும். அதெல்லாம் ரைட்டாக தான் சட்டத்தின் ஆட்சி. ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சுதந்திர இந்தியாவில் எந்த ஆண்டு பொது தேர்தல் நடைபெற்றது? 1951, 52. 51 ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா பெரிய நாடாக 30 கோடி பேர் இருந்தோம். இப்போ மாதிரி வசதியெலாம் இல்லை. அதனால் அப்படி தொடர்ந்து 4-5 மாதத்துக்கு நடந்திருக்கும். சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு 1971. அதுக்கு முன்னாடி 1921 சென்னை மாகாணத்தில் கொடுத்துருப்பாங்க. மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அதுக்கு முன்னாடி கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கான இடஒதுக்கீடு சதவீதம் எவ்வளவு? தேர்தலில் போட்டியிடுறதுக்கு 50% இடஒதுக்கீடு. அதனால தான் உள்ளாட்சி தேர்தலில் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆண்களோட பெண்கள் அதிகமாக இருக்காங்க. ஏதா வார்டு மெம்பரு, கவுன்சிலரு, மேயரு, அதெல்லாம் பெரிய விஷயம், புரட்சி அது உலகத்திலே. பெண்கள் சம உரிமைக்காக போராடியவர்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டுனா எப்போ சார்? 1801 1900 வரைக்கும். அதுதான் 19ஆம் நூற்றாண்டு. அந்த காலகட்டத்தில் ராஜாராம் மோகன் ராய் இந்த பீரியடில் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எல்லாம் வடக்கன்ஸாக போட்டிருக்காங்க. நம்ம ஆளுங்களை ஒருத்தன் கூட போடல. தயானந்த சரஸ்வதி, மகாதேவ், கோவிந்த ரனடே,
தாராபாய் ஷிண்டே, பேகம் ருகேயா சகாவத் ஹுசேன். ஆமாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவுகள் மக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறது? சரியா, இதிலேருந்து இது வரைக்கும் பிரிவு 14லேருந்து 18 வரைக்கும் சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் சமம்னு கொண்டு வர்றது. சார் முன்னாடி 14 பார்த்தேன் சார். 14 சட்டத்தின் முன் எல்லோரும் சமம்னு சொல்லியிருக்கோம். 14 சரியா? ஆமாம். அதிலிருந்து 18 வரைக்குமே சமத்துவப்பட்டிருந்தது தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 14 தவிர வேறு எந்த பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்தின் மூலம் சமமான பாதுகாப்பு என்பதை வலிமைப்படுத்துகிறது? 21. 21 இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் மூலம் சமமான பாதுகாப்பு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தை பற்றி தான் ஒருத்தன் குற்றவாளின்னு சொல்லணும். நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணணும், நாங்கள் தண்டனை வழங்கணும். அதை பற்றிலாம் அதில் பேசியிருப்பாங்க. ரைட். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு பால், இனம், மொழி, மதம், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது? பிரிவு 15. 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 என்ன சொல்லுது? பாகுபாடு யாரையும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு எது? பிரிவு 16. ஏன் சார் பொது வேலைவாய்ப்புனா அரசாங்க வேலை, எல்லாத்துக்கும் சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு. இடஒதுக்கீடு சார், இடஒதுக்கீடு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெலாம் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப காலமாக அவங்கள எந்த வேலைக்கும் கல்வி கொடுக்காம, வேலையும் கொடுக்காம அடிமையாக வச்சுருந்தாங்க. யார் யார்? அந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பெண்கள்லாம். அதனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு பட்டங்களை அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது? பிரிவு 17 முன்னாடியே பார்த்தாச்சு. 17 எங்கே பார்த்தோம்? எங்கே இருக்குது பாருங்க. தீண்டாமை அப்படி இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறது தான் பிரிவு 17. ரைட். இந்தியாவின் முதல் பெண்கள் பள்ளியில் முதல் பெண் ஆசிரியர் யார்? சாவித்திரிபாய் பூலே, மகாராஷ்டிராவில். நம்ம கதை. அவங்க கணவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, இவங்களும் சீர்திருத்தவாதி. முதல்ல படிக்க போவாங்க. அந்த அம்மா விடமாட்டாங்க. அவங்க வீட்டுக்கார் படிக்க வச்சு எல்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்? ஜோதிபா பூலே அவர் பேர். ஸ்கூல் ஓப்பன் பண்ணி பெண்களுக்கெல்லாம் கல்வி கொடுப்பாரு. அந்த ஸ்கூலில் இந்த அம்மா டீச்சராக அனுப்பி வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்களாமா, மக்களெல்லாம் சேர்ந்துட்டு சாணியை கரைச்சி, பெண்களே தான் சாணியை கரைச்சி, மனுஷன் சாணி, மாட்டு சாணி எல்லாம் கரைச்சி விட்டு அந்த அம்மா மேலே ஊற்றி விடுவாங்களாமா, ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பையில் இன்னொரு துணி எடுத்து வாங்கலாம். போகும்பொழுது அவங்க சாணி எடுத்து ஊற்றுறாங்களா, அங்கே போய் அதெல்லாம் கழட்டி போட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்புறம் போய் கிளாஸ் எடுப்பாங்களாமா. அப்படிலாம் புரட்சி பண்ணியிருக்காங்க இப்போ. ஆமாம். அடுத்தது, இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளியை துவக்கியவர்கள் யாவர் மற்றும் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? ஜோதிபா பூலே, சாவித்திரிபாய் பூலே. 1848. எத்தனாம் நூற்றாண்டு? 19ஆம் நூற்றாண்டு. இங்கே பாருங்கள், ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும் சமத்துவம் சம்மந்தப்பட்டது. திரும்பவும் பின்னாடி வரும், பார்ப்போம். 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 பொது இடத்துல ஜாதி, மதம், இனம், இந்த மாதிரி பிறப்பிடம் இந்த அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிறது 15. அடுத்தது 16 பொது வேலைவாய்ப்பில், அரசாங்கத்தோட வேலைவாய்ப்பில் அனைவரும் சமம், எல்லாத்துக்கும். அடுத்தது 16. 17 வந்து தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 17. அன்டச்சபிலிட்டி இருக்குல்ல, அங்கே வரக்கூடாது அங்கே வரக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அடுத்தது 18 பட்டங்களை ஒழித்தல், அதாவது சர்பட்டம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆர்டிக்கல் 14லேருந்து 15 வரைக்கும் இருக்கிறது என்னது, இந்த பிரிவு எல்லோரும் சமம். ஏன்னா இது எல்லா அடிப்படையிலையும் நம்மளை சமமற்றவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் பிரித்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒழிக்கிறது தான் இந்த பார்ட். அதான் சமத்துவ உரிமை. ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், பொது இடத்துல பாகுபாடு காட்டக்கூடாது, அரசாங்க வேலையில் எல்லோரும் சம உரிமை, தீண்டாமை இருக்கக்கூடாது, பட்டங்கள் அரசாங்கம் எந்த பட்டமும் அரசாங்கம் கொடுக்கக்கூடாது யாருக்கும். சார் அப்போ இதெல்லாம் என்ன சார்னு கேட்பீங்க.
இப்போ சொன்னோம் இல்லையா, பாரத ரத்னா, அதெல்லாம் விருதுகள், பட்டம் கிடையாது. ரைட். உலகில் முதல் பெண் பிரதமர் சிரிமாவோ பண்டாரநாயக், இலங்கையில். இவங்க தான் முதல் பிரதமராக உலகத்திலேயே. உலகின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை வேலண்டினா தெர்ஸ்கோவா, சோவியத் யூனியன், யுஎஸ்எஸ்ஆர். பழைய ரஷ்யா, இப்போ இல்லது, இப்போ ரஷ்யான்னு சொல்லுவோம். நிறையா அதிலேருந்து பிரிஞ்சு போனால் தான் அந்த உக்ரைன் இவங்கெல்லாம். உலகின் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண் ஜன்கோ தபே, ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்களா? நோட் பண்ணிக்கோங்க. உலகின் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் சார்லோட் கூப்பர், இங்கிலாந்து நாட்டுக்காரங்க. ஆனால் முதல்ல தங்கம் வாங்கின முதல் பெண். ஏன்னா விளையாடவே விட மாட்டானுங்க லேடிஸை. அதனால் இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் யாரால், எந்த ஆண்டு, எங்கு துவங்கப்பட்டது? மகர் ஷிகார்வே, 1916 பூனேவில். இது மகாராஷ்டிரா தான், பூனேவில். பழைய பேர் SNDT பல்கலைக்கழகம்னு மாறிடுச்சாமா. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். மத்திய அமைச்சரவை, ஒன்றிய அமைச்சரவை இருக்கு இல்லையா, பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை, அதில் சுதந்திர இந்தியாவில் இவங்க தான். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். இப்போ நமக்கு தெரிஞ்சு நீங்களாம் குழந்தையாக இருந்திருப்பாங்க பிஜேபி பீரியடில். 1999 2004 நினைக்கிறேன். மாநிலங்களில் இளம் வயது பெண் அமைச்சராக இருந்தவர் யார்? அவங்களும் ஃபஸ்ட் ஆள் அவங்க தான், சுஷ்மா ஸ்வராஜ். மத்திய பிரதேசத்தில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 25 ஹரியானாவா, பஞ்சாப் ஹரியானாவோ, சரி ரைட். அங்கே 25 வயசில் ஹரியானாவில் இருந்திருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. சுதந்திர இந்தியாவோட முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. ஆளுநர் இருக்காங்களே மாநிலத்துக்கு, அந்த ஆளுநர் இது. அது ஆனால் டம்மி போஸ்ட்டு. ரைட். ஐநா பொது சபையில் முதல் இந்திய பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். ஐநா சபை இருக்கு இல்லையா, பொது சபை, எல்லா நாட்டோட பிரதிநிதிகளும் ஒவ்வொருத்தங்க அதில் இருப்பாங்க. அப்படி அங்கே நம்ம பிரதிநிதியாக போய் அதில் தலைவராக இருந்திருக்காங்க ஐநா சபைக்கு. ரைட். இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி, எல்லாத்துக்கும் தெரியும், 66. இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண் பேடி, தெரியும். அங்கே இப்போ கூட பாண்டிச்சேரிக்கு கூட லெஃப்டினன்ட் கவர்னராக இருந்திருப்பாங்க, துணைநிலை ஆளுநராக. அமெரிக்கா நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் யார்? அன்னை தெரசா. சார் இவங்க நம்ம நாடா சார்? வெளிநாடு தான். இங்கே வந்து சேவகம் செய்ய இங்கே தொழுநோய் இதெல்லாம் உருவாக்கி வெஸ்ட் பெங்காலில் இங்கே செட்டில் ஆகிடுவாங்க, இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவாங்க, நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. அதேமாதிரி புனிதர் பட்டம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார்? அருந்ததி ராய். புக்கர் எழுத்தாளர்களுக்காக வழங்கக்கூடிய பரிசு, புத்தகங்களுக்கு வழங்குறது. இன்னொன்று சேவை இங்கே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில் கொடுக்க, நம்ம நாட்டில் இல்லை, இங்கிலாந்துன்னு நினைக்கிறேன். சரி. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல், தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்க. பெண் குடியரசுத் தலைவர், சரி இந்தியாவுக்கு. சரி. மக்களவையின் சபாநாயகர் பதவிக்கு வகித்த முதல் பெண் யார்? மக்களவை. இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, மீரா குமார். மக்களவைனா இங்கே பாருங்கள், இந்தியாவில் சட்டம் இயற்றும் துறை, அதாவது ஒன்றிய அரசாங்கத்தில் சட்டம் இயற்றுறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதான அது பாராளுமன்றம், பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை அடுக்கு சார் அப்படின்னா 3 அடுக்கு. எத்தனை அவை அப்படின்னு கேட்டால் 2 அவை. இது அவை. அவைனா ஒன்றுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். எத்தனை அவைன்னு கேட்டால் 2 அவை. இங்கே தான் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க இருப்பாங்க. அங்கே நம்பர்ஸ் எல்லாம் பார்ப்போம், பின்னாடி வரும் பார்ப்போம். எத்தனை அடுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 அடுக்கு. 3 அடுக்கு, 3 டயர் ஸ்ட்ரக்சர். ஒரு சட்டமோ திட்டமோ நிறைவேறனா இங்கே பாஸ் ஆகும், இங்கே பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போகணுன்னு அவங்க கையெழுத்து போடுவாங்க. அப்படி 3 அடுக்கில் இருக்குது, சரியா? அல்லது இங்கே பாஸ் ஆகணும், திரும்ப குடியரசுத் தலைவர்கிட்ட போனால் கையெழுத்து போடுவாங்க.
அவங்க கையெழுத்து போடுற வரைக்கும் அது மசோதா, அதுக்கு பேர். ரைட். இந்த கீழவைக்கு பேர் என்ன சார் அப்படின்னா அதான் மக்களவை. மேலவைக்கு பேர் மாநிலங்களவை. மக்களவைக்கு ஹவுஸ் ஆஃப் காமன் அப்படிம்பாங்க. மாநிலங்களவைக்கு வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களவைக்கு மக்களே ஓட்டு போட்டு அங்கே அனுப்புவாங்க, அதனால தான் அதுக்கு பேர் மக்களவை. மாநிலங்களவை உறுப்பினருக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் இவங்க ஓட்டு போட்டு அனுப்புவாங்க தேர்ந்தெடுத்து, அதனால தான் அதுக்கு பேர் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மக்களவையினுடைய தலைவருக்கு பேர் என்ன சார்னாக்கா சபாநாயகர், ஸ்பீக்கர். மாநிலங்களுடைய தலைவர் வந்துட்டு தலைவர் தான். அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த கதையெல்லாம் பின்னாடி வந்துச்சுன்னா பார்ப்போம், சொல்கிறேன். அந்த மக்களவையினுடைய சபாநாயகர் பதவி வைத்த முதல் பெண் யாருன்னா மீரா குமார், 2009. உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யார்? மீரா சாஹிப் பாத்திமா பீவி. மீரா சாஹிப் பாத்திமா பீவி. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், 1918 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், 17 இல்லைனா 18 அந்த மாதிரி டைமில் இருந்திருப்பாங்க. அன்னி பெசன்ட் வெளிநாட்டுக்காரவங்க, அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க இந்தியாவில் வந்து பார்த்துட்டு இங்கேயே செட்டில் ஆகிட்டு மற்றதெல்லாம் பார்ப்போம், வரலாற்றில் பார்ப்போம். காங்கிரஸுக்கு தலைவராக இருப்பாங்க. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சித கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்ச்கர் சௌத்ரி பட்டாச்சாரியா. காவல்துறை இயக்குனர், அதாவது டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்? நிர்மலா சீதாராமன். இந்த இப்போ வந்தோன்னா நாங்கள் 2014 19 இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் பெண்களின் கல்வி அறிவு சதவீதம் எவ்வளவு? 65.46 இந்தியாவில். உலக மக்கள் தொகை பெண்களின் சதவீதம். உலக மக்கள் தொகையில் 100 பேர் இருந்தாங்கன்னா 50% பெண்கள் இருக்காங்க, அதான் சொல்கிறாங்க. இந்தியாவில் குறைவாக மழை பெய்யும் இடம். வேற்றுமையில் ஒற்றுமை, அதை சொல்கிறதுக்காக சிவிக்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஜெய்சல்மர், ராஜஸ்தானில். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? அப்படியாப்பா, 122 மொழி இருக்காமா. அது இல்லாமல் இன்னும் நிறைய பிற மொழியெலாம் இருக்காமா. அது ஒரு 1599. அப்படிங்கப்பா. இந்தியாவில் உள்ள முக்கிய மொழி குடும்பங்கள் எத்தனை? அவை 4. திராவிடன், தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்த மாதிரி இந்தியா முழுவதும் இருந்த பூர்வகுடி மக்கள் மொழி இருக்கு இல்லையா, அதான் திராவிட மொழி. அடுத்து இந்தோ ஆரியன். ஆரியன்ஸ் அங்கேருந்து வருவாங்க, யூரோப்பில் இருந்து. அதான் சமஸ்கிருத மொழி இருக்குல்ல, அவங்க சமஸ்கிருதம் அது ரிலேட்டடானதெல்லாம் வந்து இந்தோ ஆரியன். இது தமிழ், தெலுங்கு அதெல்லாம் இது. அடுத்து ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மொழி, அந்த ஒரு மொழி இருக்கும் போல் இருக்குது. அடுத்து சீன திபெத்தியன் மொழி, அந்த நேபாள் ஒட்டி இருக்கு இல்லையா, அங்கே இமயமலை மேலே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களாம் சீன மொழி மாதிரி பேசுவாங்க. அங்கே அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து அவங்களாம் சீன திபெத்திய மொழி, அதிலிருந்து வந்தவங்க. இந்தியாவில் பழமையான மொழி எது? தமிழ். இந்த திராவிட மொழிகளின் தாய். அதனால தான் வெறுக்கிறாங்க அவனுங்க. அது தெரியாமல் நம்ம தமிழர்களும் சேர்ந்துட்டு சமஸ்கிருதத்தை பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறாங்க. சரி, ரைட், பார்த்துக்கலாம். இந்தியாவில் தமிழர்களின் சதவீதம் 5.91 தமிழ் மொழி பேசுகிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அட்டவணை மொழிகளை பற்றி கூறுகிறது? அதாவது மொத்தம் 12 அட்டவணை இருக்குங்க. அட்டவணைன்னா என்ன சார்? அட்டவணைனா இப்போது மேத்தமேட்டிக்ஸில் லாக் புக் இருக்கா? லாக் புக் எங்கேங்கிறது பின்னாடி இருக்கும்.
இணைப்புகள் அப்படின்னு அங்கே கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தான் ஒரு இணைப்புகள். மொத்தம் 12 அட்டவணை இருக்குது. உள்ளே கொடுக்க முடியாதெல்லாம் அங்கே லிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் 8வது அட்டவணை எதை பற்றி சார் பேசுது அப்படின்னா ஷெட்யூல். அதான் அதனால தான் அட்டவணைக்கு இங்கிலீஷில் வந்து ஷெட்யூல். அட்டவணையிடப்பட்ட மொழிகள் சரியா மொத்தம் 22 இருக்குது. அவ்வளோ மொழி இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழிகள் மொத்தம் 22. அதில் தமிழ் இருக்குது, சமஸ்கிருதம் இருக்குது, இதெல்லாமே. சரி. இங்கிலீஷ் எல்லாமே இருக்குது அட்டவணையிடப்பட்ட மொழிகளில். கேட்பாங்க எந்த அட்டவணையில் மொழிகளை பற்றி பேசுகிறாங்க. மொத்தம் எத்தனை மொழிகள்? 22. தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. அது அண்ணா சொல்லிட்டு போயிருப்பார். அப்புறம் போராடி கீராடி கலைஞர் பீரியடில் தான் அதை வாங்குவாங்க 2004. தற்பொழுது இந்தியாவில் உள்ள செம்மொழிகள் எத்தனை? அப்புறம் நம்ம வாங்கினோன்னா எல்லாம் ஒவ்வொரு நாளாக வாங்கிக்குவானுங்க போயிட்டு. சமஸ்கிருதம் வரைக்கும் வாங்கிட்டாங்க. தற்பொழுது இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை 28. யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 8 தான். இந்தியாவில் கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகளில் அதிக அளவில் எந்த மொழியில் இருந்தன? தமிழில். இப்போ வரைக்குமே அதிக கல்வெட்டு தமிழில் தான் இருக்குது. எந்தெந்த ஊரில் என்ன நடனம், பாரம்பரிய நடனம்னு சொல்லுவாங்கள்ல, கிளாசிக்கல் டான்ஸ், எந்த மாநிலத்துக்கு என்ன? வட இந்தியாவில் கதக், அஸ்ஸாமில் சத்ரியா. மேட்ச் த ஃபாலோயிங்ஸில் கேட்பாங்க, அல்லது சிங்கிளாக கூட கேட்பாங்க. மணிப்பூரில் மணிப்பூரி, ஒடிசாவில் ஒடிசி, கர்நாடகாவில் எக்ஸ்கானம் அந்த மாதிரி வரும். ஆந்திராவில் குச்சிப்புடி, கேரளாவில் கதகளி, தமிழ்நாட்டில் பரதநாட்டியம். கிளாசிக்கல் லாங்குவேஜ், கிளாசிக்கல் டான்சஸ். அதே மாதிரி நாட்டுப்புற இது நாட்டுப்புற இது கிளாசிக்கல் வேறு, நாட்டுப்புற இது வேறு. கிளாசிக்கல்னால் அதுக்குன்னு ரூலு அது மாதிரி இருக்கும், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கு அப்படி கிடையாது. அது மாதிரி கிராமப்புற நடனங்கள் தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், அட்டியாப்பம் எவ்வளோ இருக்குது பாருங்க. இது மாதிரி கேரளாவுக்கு தெய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாபில் பங்கரா, லெவன்னு அந்த பஞ்சாப் இதெல்லாம் போடுவாங்களா அது. ஜம்மு காஷ்மீரில் தும்கல். குஜராத் கார்பா தாண்டியா ஆட்டமும் ஆட குஜராத் குமரிகள் வாட பார்த்துருப்போமா. ராஜஸ்தானில் கல்போலியா கூமர். உத்தரப்பிரதேசம் ராசலீலா சோலியா. அஸ்ஸாமில் பிகு. தனியாகவும் கேட்பாங்க, அல்லது மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்து கேட்பாங்க. அஸ்ஸாமுடைய நாட்டுப்புற நடனம் எது, அது மாதிரிலாம் கேட்பாங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூல் ஆசிரியர்னா ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்ற சொற்றொடர் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. எந்த நூலில்? ஜவஹர்லால் நேரு எழுதுன டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் தான் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்தியாவை மனித இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யார்? இந்தியாவை மனித இனங்களின் அருங்காட்சியகம் V.A. ஸ்மித். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ சைனாவுக்கு போனீங்கன்னா அங்கே மஞ்சள் கலராக தான் இருப்பான். ஜப்பான் அங்கெல்லாம் ஒரே கலர் தான் இருப்பானுங்க. இப்போ ஆனால் மிக்ஸ் ஆகிடுச்சு. அதேமாதிரி யூரோப்புக்கு போனீங்கன்னா அங்கே ஒரே கலர் தான். ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா ஒரே கலர் தான். இந்தியாவில் தான் பார்த்திங்கன்னா எல்லா கலரான மனுஷனையும் பார்க்க முடியும். வெள்ளை வெள்ளையர்லேருந்து கருப்பாக வரைக்கும் மஞ்சள் எல்லாமே கலந்துருக்கும். சரியா? அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறாரு. V.A. ஸ்மித்து தான் அப்படி சொல்கிறாரு. செக்குலரிசம் அப்படின்னா மதச்சார்பற்றம் அப்படின்னு அர்த்தம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஜேக்கப் ஹாலியோர்க். அவர் தான் உருவாக்குறார். அடுத்தது, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள், இந்தியா நமது வீடு என கூறியவர் கவிஞர் இக்பால். சரியா? ஏன்னா வட இந்தியாவில் இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மதத்தை வச்சு தான் சண்டையை தூண்டி விட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அப்பயே இருந்திருக்கு, அதனால் சொல்லியிருக்காரு. சமய சார்பற்ற அரசு என்று கூறும் அசோகரின் கல்வெட்டு 12வது கல்வெட்டு பாறை. அசோகர் கிமுல வாழ்ந்திருப்பார்.
கிமு 300 அந்த ரேஞ்சில் வந்திருப்பார். அப்போ அவரோட கல்வெட்டுலாம் வந்துட்டு கிடைக்குது. அதில் சொல்கிறாரு சமயச்சார்பின்மை என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். எல்லா மதத்துக்காரையும் சமமாக பாருங்கள் அப்படின்னு யூஸ் பண்ணுவார். மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார், அறிவுரையெல்லாம் கொடுப்பார். அந்த அவரோட கல்வெட்டு மூலிமா அதில் சொல்லியிருக்காரு. தீன் இலாயி சுல்ஹி ஹுல் போன்ற சமய கொள்கையை பின்பற்றி முகலாய மன்னர் அக்பர் எந்த ஆண்டு எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது? 1976 42வது சட்ட திருத்தம். இந்த கேள்வி தனித்தனியாக கேட்பாங்க. ஆமாம், ஒன்றாவும் கேட்கலாம். அதே மாதிரி முகவுரைனா என்ன சார்? முகப்புரைன்னு சொல்லுவாங்க, முகவுரைன்னு போட்டிருக்காங்க. முகப்புரை வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். முகப்பில் உரை இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபஸ்ட்டு இது தான் இருக்கும், இந்த பேஜ் தான் இருக்கும். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படிப்பட்டது, அது என்ன மாதிரியான தன்மை உடையதுன்னு அதில் எழுதியிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் முகப்புரை. ஆங்கிலத்தில் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. முகப்புரை. அதில் ஒரு திருத்தம் செய்வாங்க இந்திரா காந்தி பேரில் 1976. அந்த திருத்தம் வந்து 42வது திருத்தம். இந்திய பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி, இஸ்லாமிய பாணியிலான குவி மாடம், இது எல்லா கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு இடம். 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 19ஆம் இது 9ஆம் நூற்றாண்டு தான் வரணும். கோவில் இருக்குது எங்கே சார்? 9ஆம் நூற்றாண்டு. இது மாற்றிக்கணும். கோவில் வந்து கஜுராஹோ கோயில், சரியா? ஆமாம், 9ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு கிடையாது. கஜுராஹோ, ஆமாம், மத்திய பிரதேசத்தில் இருக்கும் அந்த கோயில். என்ன எதை சொல்ல வராங்கன்னா, இது மாதிரி எல்லா கேரக்டரும் எல்லா மதமும் ஒன்றா இருக்குது, வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்மளுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்று. எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 25. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மதத்தை நீங்கள் பின்பற்றலாம் அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. சமய நிறுவனங்களை உருவாக்கி அவற்றை நிர்வகிக்கும் உரிமையை வழங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 26. யார் வேணாலும் ஒரு சமய இதை நீங்கள் உருவாக்கி நடத்திக்கலாம். இதெல்லாம் இருக்குல்ல, ஈசா மையம், அதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் உருவாக்குறாங்க. சமயத்தின் பேரால் அரசானது ஒரு குடிமகனை வரி செலுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது, சரியா? எதன் அடிப்படையில்? சமயத்தின் பேரால். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் செஸ்லாம் வாங்குறாங்களா, எஜுகேஷனுக்குன்னு வரி வாங்குறாங்க, அது வாங்கலாம். ஆனால் இப்போ ரிலீஜன் செஸ் டேக்ஸ் கொடுறா அப்படின்லாம் கேட்க முடியாது. அதை தான் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு 27. சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள், சமய வழிபாடு நிகழ்ச்சிகள், இதெல்லாம் வந்து என்ன பண்ண அந்த அங்கே உள்ள மாணவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்போ இருக்குது, நான் ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன் உள்ள சர்ச் இருக்குது, வந்து எல்லோரும் வந்து இங்கே சர்ச்சில் சாமி கும்பிட்றா அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது, சரியா? மாதிரி அதேமாதிரி ராமகிருஷ்ணா மடம் இருக்குது, ராமகிருஷ்ணா சாரதா காலேஜெலாம் இருக்குல்ல, அங்கே உள்ள சாமி கும்பிடுவாங்க, வந்து சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அது அந்த மாணவன் அவங்க பெற்றோர் விரும்பினா தான் போய் கும்பிடலாம், அதான் சொல்கிறாங்க. அதேமாதிரி கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு எதுவும் காட்டக்கூடாது. எந்த அடிப்படையில்? மதம், இனம், ஜாதி, மொழி, அந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு 29. அக்பரினுடைய கல்லறை சிக்கந்தாராவில் இருக்குது, ஆக்ராவில் இருக்க சிக்கந்தாரா, ஆக்ராவுக்கு பக்கத்தில். அக்பர், இந்த முகலாயர், டெல்லி சுல்தான்கள், அதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை நான் ஹிஸ்ட்ரி வரும்போது நான் எடுக்கிறேன் உங்களுக்கு, சரியா? ஆமாம். என்னை எங்கே தேடுகிறீர்கள்? நான் உன்னுடன் இருக்கிறேன். புனித யாத்திரையிலோ சின்னங்களிலோ அல்ல, கோயிலிலும் இல்லை, கோயில்களின் மசூதிகளிலோ அல்ல, சாரி தனிமையிலும் இல்லை, கோயில்களிலோ மசூதிகளிலோ அல்ல, காபாவிலோ கைலாசத்திலோ அல்ல, நான் உன்னுடன் இருக்கிறேன் ஓ மனிதா, நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படின்னு பாடினவர் யாருன்னா கபீர். இவர் வந்து ஒரு பக்தி இயக்கத்தை சார்ந்தவர், சரிங்களா? வட இந்தியாவில் இருப்பார். பக்தி சூஃபி இயக்கம். ஆமாம், வட இந்தியாவில். அதாவது இந்த மதங்களில் சீர்திருத்தம் செய்ய வந்தவங்க, இஸ்லாம் மதத்தில் சீர்திருத்தம் செய்ய வந்தவங்க சூஃபிக்கள் அப்படிம்பாங்க, சரியா?
அதே மாதிரி இஸ்லாம் அல்லாத அங்கே உள்ள இந்திய மதத்தை தூய்மை செய்யணும் பக்தி இயக்கத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒருவர் கபீர். 6ஆம் வகுப்பு பருவம் 2 ரைட்டு. தமிழ்நாட்டில் மயில்களுக்கு சரணாலயம் எங்கு உள்ளது? அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில். இந்தியாவின் நீளமான நதி கங்கை, 2525 கிலோமீட்டர். இந்தியாவின் தேசிய மரம் எது? ஆலமரம். 1950 அறிவிக்கிறாங்க ஆலமரம் தேசிய மரம். இந்தியாவின் தேசிய பறவை மயில், 1963 அறிவிக்கிறாங்க. இது தெரிஞ்சதான் எல்லாத்துக்கும். தேசிய ஆறு கங்கை. இந்தியாவில் தேசிய நீர்வாழ் விலங்கு, அதான் கங்கை தான் முன்னாடி வந்துருச்சு இல்லையா, அதை தூக்கிடலாம். அடுத்து இந்தியாவில் நீளமான இதா இல்லை இது இருக்கட்டும். ரைட். நீர்வாழ் விலங்கு ஓங்கல், ஆற்று ஓங்கல், ஓங்கில் அப்படிம்பாங்க. அது ஒரு டால்ஃபின்னு வச்சுக்கோங்களேன், கங்கையில் இருக்கும். அதை 2010 அறிவிக்கிறாங்க. உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு, நீண்ட அதே நேரத்தில் நீளமான பாம்பு தான் விஷம் நிறைந்த பாம்பு, அதுதான் கம்மா போட்டுருக்காங்க, ராஜநாகம். இந்தியாவின் தேசிய ஊர்வன எது? ஊர்வன ராஜநாகம். இந்தியாவின் தேசிய மலர் தாமரை, அதுவும் 1950 தான். இது அப்போவே எது அறிவிக்கும் பொழுது ஆலமரம். அது மாதிரி இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. ஃபஸ்ட்டு புலி கிடையாது, சிங்கம் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, தேசிய விலங்காக புலி அறிவிக்கிறாங்க. அதேமாரி காடுகளின் ராஜா அப்படின்னா சிங்கம்னு சொல்லுவீங்க, தப்பு. புலி இருக்கிற இடத்துல சிங்கம் இருக்காது, சிங்கம் இருக்கிற இடத்துல புலி இருக்காது. இன்னொரு விஷயம், சிங்கம் வந்துட்டு புல்வெளியில் தான் வாழும், காட்டில் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பார்ப்போம் பயாலஜியில் பார்ப்போம், ஃபிசிக்ஸ் பயாலஜி ஜாகிரஃபியில் பார்ப்போம். உலகில் உள்ள மொத்த புலிகளில் எண்ணிக்கையில் 70% நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியா முழுவதுமே புலி இருக்கும். இமயமலையில் இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, எல்லாத்துலேயுமே இருக்குது. ரைட். இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு யானை. பாரம்பரியம் தேசியம் பாரம்பரிய விலங்கு, சரியா? ஆமாம், தேசிய விலங்குனா புலி, கன்ஃபியூஷன் ஆகிக்காங்க. இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி எது? எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா, 2012 அறிவிக்கிறாங்க. லாக்டோபேசிலஸ் இவர் தான் பாலை வந்து தயிராக மாற்றுறவர், இவர் தான், இந்த பாக்டீரியா தான். பால் தயிராக மாறுதல் வந்து ஒரு வேதிவினை, சரியா? ரைட். வேதிவினை, வேதிவினையில் நொதித்தல் வினை. நொதித்தல்னால் ஒன்றும் கிடையாது, பெரிய மாலிகுலாக இருக்கிறத சின்ன மாலிகுலாக உடையும், அதான் நொதித்தல். அடுத்தது இந்தியாவில் தேசிய பழம் மாம்பழம், 1950 அறிவிச்சிட்டாங்க. ஈரம் மற்றெல்லாம் நடுவில் 3 பேர் தான் இது வரைக்கும் 1950 பார்த்துருக்கோம். ஒன்றுமா ஆலமரம், அப்புறம் ரெண்டாவது இது தேசிய மலர், தேசிய பழம். மாம்பழத்தில் அதிக அளவில் தி போட்டுக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், உள்ள விட்டமின்கள், விட்டமின் A, C, D மாம்பழம். அதனால தான் நல்லா சாப்பிட்ணும். அந்த சீசனில் விளையும் பொழுது அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழத்தை சாப்பிட்ணும். ஏன்னா மினரல் விட்டமின்லாம் நம்ம காய்கறி பழங்களில் தான் அதிகமாக இருக்கும். ரைட். நமது தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் 3:2 ரேஷியோவில் தான் இருக்கணும். நீளம் 3 மீட்டர் இருந்தால் இது 2 மீட்ரு, இது 6 மீட்டர் இருந்தாக்கா இது 4 மீட்டர், அந்த மாதிரி, சரியா? ரைட். நமது தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதை குறிக்கிறது? காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறதாமா. பச்சை நிறம் செழுமையும் வளத்தையும் குறிக்கிறதாமா. வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி, தூய்மை, அதெல்லாம் குறிக்கும். அடுத்தது தேசிய கொடியில் கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் எதை வலியுறுத்துகிறது? நடுவில் இருக்கு இல்லையா, அதில் மொத்தம் 24 கோடு இருக்கும், 6 இருக்கும். அங்கே இருக்கு பாருங்க, அமைதி அறம். இது எங்கேருந்து எடுத்தாங்க இந்த சக்கரத்தை அப்படின்னாக்கா, அசோக சக்கரம் தான் அதிலே வந்துருச்சா? ரைட். சார்நாத் தூணில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் இதிலேருந்து. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? ஆந்திராவை சேர்ந்த பீங்காலி வெங்கையா. விடுதலை இந்தியாவில் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? வேலூர் மாவட்டம், குடியாத்தம். எல்லாம் சவுத்து தான். அதேமாதிரி ஆந்திரா கூட இப்போலாம் வந்து என்னது மெட்ராஸ் மாகாணம்.
சுதந்திர இந்தியாவின் முதல் சுதந்திர கொடியை யார் எங்கு எந்நாளில் ஏற்றினார்? ஜவஹர்லால் நேரு. 15/8/1947 டெல்லி செங்கோட்டையில். முதல் சுதந்திர தினத்தில் டெல்லி செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி எங்கு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது? சென்னையில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை. தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா, அது ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னு கூட கேட்பாங்க. சென்னையில். இங்கிலீஷ்காரன் அவனோட பில்டிங் அது. கொடிகாத்த குமரன் என அழைக்கப்படுபவர் யார்? திருப்பூர் குமரன். கொடிகாத்த குமரன் எந்த ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் தனது உயிரை துறந்தார்? 1932 சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிஸ்ஒபீடியன் மூமெண்ட். ஏன் 1932? பார்ப்போம், அதில் வரலாறுலலாம் சொல்கிறாங்க, கொஞ்சம் கதையெல்லாம் இருக்குது, நாங்கள் சொல்கிறேன். இந்தியாவின் தேசிய இலச்சினை எது? எம்பலம். நான்முக சிங்கம். சார்நாத் அசோக தூணில் இருந்து எடுத்திருக்காங்க. அதில் மொத்தம் 4 முகம் இருக்கும். 4 முகம் சார். 3 தான் சார். 3Dயில் 3 தான் தெரியும். நேரில் போய் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒன்று இருக்கும், முன்னாடி ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, 4 பேர். இது தேசிய இலச்சினை 1950 ஏற்றுக்கிட்டாங்க. மாம்பழம், ஆலமரம், தேசிய இலச்சினை, யானை. யானை இல்லை, யானை இல்லை, மயில். கீழே அந்த தேசிய இலச்சினை இருக்கும், கீழே வந்து ஒரு வசனம் இப்படி எழுதியிருப்பாங்க. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் சத்தியமேவே ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் அப்படின்னு தேவநாகரி எழுத்து, தேவநாகரியில் எழுதியிருப்பாங்க. இந்திய தேசிய இலச்சினையில் அடிப்பகுதியில் உள்ள விலங்குகள் யாவை? கீழே வந்துட்டு அதேமாதிரி இதுதான் அந்த சிங்கத்தோட இதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இங்கே ஒரு விலங்கு இருக்கும், இங்கே ஒரு விலங்கு இருக்கும், அதேமாதிரி அந்த பக்கம் ஒரு விலங்கு, அந்த பக்கம் ஒரு விலங்கு. இந்த விலங்குகள் தான் குதிரை, காளை, சிங்கம், யானை, 4 விலங்கு இருக்கு. இந்திய தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். சரியா? இவர் தான் இவங்களுக்கு எழுதியிருப்பாங்க. இப்போ பங்களாதேஷுக்கும் இவரோட தேசிய கீதம் தான் கேட்பாங்க. 2 நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதின ஒரே ஆள் இவர் தான். எந்தெந்த நாடுக்கு? பங்களாதேஷ், இந்தியா. ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதத்தை எந்த மொழியில் எழுதினார்? வங்காள மொழி. அவர் வங்காள மொழியில் தான் எழுதுவார். இந்திய தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இது 2 நாளைக்கு முன்னாடி. 2 நாளைக்கு முன்னாடினா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னாக்கா இதிலேருந்து 2 மாதம் முன்னாடி 26, 2 மாதம் முன்னாடினா இது நவம்பர் 1949. இது ஏற்றுக்குவாங்க. நான் சொன்னாலே அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபை அப்படின்னு பார்த்தோமா, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக கொண்டு வந்தது. அந்த நிர்ணய சபை ஏற்றுக்கிட்ட நாள் இது, நடைமுறைக்கு வந்த நாள் இது. சரியா? ரைட். அடுத்தது இந்த நடைமுறைக்கு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த நம்ம பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் மூலிமா ஏற்றுக்கிறாங்க. தேசிய கீதம் இது தாங்க அப்படின்னு. இந்திய தேசிய கீதம் எந்த நாள் எங்கு முதலில் பாடப்பட்டது? 1911 டிசம்பர் 27ஆம் நாள். சரியா? இந்த தேசிய கீதம் எங்கே இருந்து சார் எழுதாங்க? அங்கே தான் வந்துச்சா? ரைட், ஓகே. இந்திய தேசிய கீதத்தை பாடுறதுக்கு நம்ம நார்மலாக எடுத்துக்க வேண்டியது இந்திய டைம் 52 வினாடிகள். இந்திய தேசிய பாடல், தேசிய கீதம் வேறு, தேசிய பாடல் வேறு. வந்தே மாதரம் இருக்குல்ல, அதான் தேசிய பாடல். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. தேசிய பாடல் வந்தே மாதரம் அங்கே இருக்கா? ரைட். இந்திய தேசிய பாடல் எந்த நாவலிலிருந்து இடம்பெற்றுள்ளது? ஆனந்தமடம். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதின ஆனந்தமடன்ற நூலிலிருந்து தான் இந்த வந்தே மாதரத்தை எடுத்துருக்காங்க. தேசிய உறுதிமொழி யாரால் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பிரிமாரி வெங்கட சுப்பாராவ், தெலுங்கில். இந்திய தேசிய நாட்காட்டி எது? சகா ஆண்டு. சரியா? நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் இங்கிலீஷ் கேலண்டரு. அதுமாதிரி தமிழுக்கு தனியாக கேலண்டர் இருக்கா? தையில் உருவாகி தை மாதம் ஆரம்பித்து அது ஒரு இயர். தமிழ் காலாண்டு பார்க்கணுமா இல்லையா? தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி,
வருதில்ல, அது மாதிரி இங்கிலீஷில் ஜனவரி பிப்ரவரி மார்ச், அது மாதிரி ஒன்றிய அரசாங்கம் பயன்படுத்தக்கூடிய அந்த கேலண்டர் வந்து சகா ஆண்டு. இந்த சகா ஆண்டு எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்னா பொது ஆண்டு 78. இது பார்த்திங்கன்னா கனிஷ்கர்னு ஒருத்தர் வருவார், வரலாற்றில் பார்ப்போம். வட இந்தியாவில் ஆட்சி செஞ்சுருப்பார். புத்த மதத்தை பரப்புனரில் இவரும் 2வது அசோகர்னு சொல்லுவாங்க இவரை, புத்த மதத்தை பரப்புனதுனால. சரியா? இந்த கனிஷ்கர் பதவி ஏற்றுக்கிட்ட ஆண்டு தான் இந்த சகா ஆண்டு தொடங்குது. ஸோ அந்த ஆண்டை தான் ஒன்றிய அரசாங்கம் வச்சுருக்காங்க. இந்திய தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இது. இந்த சகா ஆண்டை எடுத்துக்கிட்ட நாள் மார்ச் 1957. சகா இதை தான் சொல்கிறாங்க. சகா தேசிய நாட்காட்டியை பரிந்துரை செய்த குழு மேக்நாத் சாகா. தேசிய நாட்காட்டி ஆண்டின் முதல் நாள் எது? இன்னைக்கு தான் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம தை 1ன்னு வருதா தமிழுக்கு, இப்போ தையோ சித்திரையோ ஏதோ ஒன்று. தை 1 வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வரும்? ஜனவரி மாதம் 14 அந்த மாதிரி வரல. அது மாதிரி இது மார்ச் மாதம் 21, 22 அப்போ தான் தொடங்கும். ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். முதல் சுதந்திர தினத்தன்று முதல் அகில இந்திய வானொலியில் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடல் பாடிய பாடகர். அந்த பாட்டு தான் இப்போ வரைக்கும் அப்படி தான் பாடுவாங்க, அந்த பாட்டை போடுவாங்க. இப்போ நிறுத்திட்டாங்க. இப்போ நீங்கள் வந்தோடனே டி.கே. பட்டம்மாள் இந்த அம்மா தான் பாடுறாங்க இதில் இந்திய வானொலியில். ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று யார் எங்கு கொடியேற்றுவார்? பிரதம மந்திரி செங்கோட்டையில். சுதந்திர தினத்தன்னைக்கு ஆகஸ்ட் 15 செங்கோட்டையில் ஏற்றுவார். யார்? பிரதம மந்திரி. குடியரசு தினம்னா என்ன சார்? அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அது குடியரசு தினம். அந்த அன்னைக்கு ராஜ்பாத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு பேருன்னா கடமை பாதைன்னு பேர் மாற்றிட்டார். பழைய பேர் ராஜ்பாத்தில் குடியரசு தினம் தனி, குடியரசுத் தலைவர் ராஜ்பாத்தில் ஏற்றுவார். சரியா? ஆமாம், மறந்துடாதீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள், அந்நாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முன்னாடி சொல்லியாச்சு எல்லாம். இதுவும் இப்போ தான் சொன்னேன். கடமை பாதையை எழுதியிருக்கீங்களா? ரைட். நமது நாட்டின் முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர். அப்போ முதல் குடிமகள் அவங்க வீட்டுக்கார அம்மா. டெல்லியில் குடியரசு தின விழா முடிந்த பிறகு பாசறைக்கு திரும்புதல் விழா ஜனவரி 29. குடியரசு தினம் என்ன நடக்கும்? ஜனவரி 26. அதிலிருந்து 3வது நாள். அதாவது நாடு முழுவதும் இருந்து எல்லா படை வீரர்கள் எல்லாம் அங்கே போயிருப்பாங்க. அந்த சுதந்திர குடியரசு அணிவகுப்பு கலந்துக்கிறதுக்கு. அவங்க ரிட்டன் போகிறாங்க அவங்க இடத்துக்கு. அதுக்கு ஒரு விழா நடக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஒரு லைட்டிங்லாம் போட்டு பெருசுடா. அந்த ராஷ்டிரபதி பவன் ஃபுல்லாக லைட்டில் ஜொலிக்கும். ஆமாம். இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். சரியாக முன்னாடி பார்த்துட்டோம், முன்னாடி சொல்லிட்டேன். இது வந்து நடைமுறைக்கு வந்த நாள், அதான் குடியரசு நம்ம கொண்டாடுறோம். நவம்பர் 26. ஏன் இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க? ஏன் சார் 2 மாதம் வெயிட் பண்ணி நடைமுறையை கொண்டு வந்தாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, பார்ப்போம், வரலாற்றில் பார்ப்பாங்க. தான் வரும்பொழுது சொல்கிறேன். காங்கிரஸின் எந்த கூட்டத்தில் முழு சுயராஜ்யம் என்ற முழக்கம் வலுப்பெற்றது? 1929 லாகூர் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு. கேட்பாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் முழு சுயராஜ்யம் அப்படின்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. முதல் சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் தான் இந்த அன்னைக்கு. லாகூரில் காங்கிரஸ் மீட்டிங்கில் நமக்கு இனிமேலாக முழு சுதந்திரம் கொடுங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்க மாட்டோன்னு முதல்ல கோரிக்கை வச்சது தான் இந்த லாகூர் மாநாடு 1929. அப்போது நீ என்ன எனக்கு சுதந்திரம் தர, நாங்களே என்ன பண்ணுறோம், சுதந்திரத்தை கொண்டாடலாம்டா, நம்மளே சுதந்திரத்தை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு முதல் சுதந்திர தினமாக இந்த நாளை கொண்டாடுவாங்க. நாடு முழுவதும் மூவர்ண கொடி. அதில் நடுவில் பார்த்திங்கன்னா சக்கரை இருக்காது, ராட்டை இருக்கும். சரியா? மூவர்ண கொடி. ஏன்னா 3 மதம் இருக்காங்க இல்லையா, அதனால். காவி இந்துக்கள், நடுவில் உள்ளது வெள்ளை கிறிஸ்தவர்கள், பச்சை இஸ்லாமியர்கள். அதான் நடுவில் ராட்டை இருக்கும். கையில் ராட்டைனா அந்த நூல் நூக்கிறது, அது மாதிரி. அந்த கொடியை ஏற்றி நாடு முழுவதும் கொண்டாடுவாங்க முதல் சுதந்திர தினம் இந்த நாளைக்கு. அதனால தான் அந்த நவம்பர் 26 1949 அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது.
ஆனால் நடைமுறைக்கு இந்த நாள் வரட்டும், இந்த நாள் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், நடைமுறைப்படுத்தி அது ஒரு நாளை வருஷம் ஃபுல்லாக கொண்டாடலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அப்போ இருந்த தலைவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நிர்ணய மன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389 தான். சொன்னா இல்லையா, எல்லா நாடு முழுவதும் தலைவர் ஒரு 400 பேர் பக்கமாக சேர்ந்துருப்பாங்கன்னு. அது மொத்தம் உட்காந்தவங்க அந்த தலைவர்கள் இப்போ உள்ள பார்லிமெண்ட்டில் உட்காந்தவங்கன்னு வச்சுக்கோங்க 389 பேர். இந்த நிர்ணய சபையினுடைய மெம்பர்ஸ், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946, முன்னாடியே சொல்லியிருக்கேன். நிர்ணய சபையினுடைய தலைவர் முனைவர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதில் மொத்தம் அந்த 389 பேரில் வெறும் 15 பெண்கள் தான் இருந்திருக்காங்க. 15 பெண்கள் இருந்தது பெரிய விஷயம். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? வரைவு குழு பார்த்தோம்ல, மொத்தம் 8 பேர். அதுக்கு தலைவர் தான் யார்? அம்பேத்கர். அந்த வரைவு குழுவுக்கு ஆலோசகர் ஒருத்தர் இருந்தார், பிஎன் ராவ். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் 1946 டிசம்பர் 9. பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, நிறைய நாட்டோட குழுவெலாம் அமைச்சு நிறைய நாட்டோட புத்தகங்கள்லாம் எடுத்து படிங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் எத்தனை 60 நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து படிச்சிருக்காங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு முழுமையாக. 1946லேருந்து 1949 வரைக்கும் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள் ஆச்சாமா அந்த அரசியலமைப்பு சட்ட வேலையை முடிக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இது. செலவு அதுக்காக 64 லட்சமா. அன்றைக்கி 64 லட்சம்னா பார்த்துக்கோங்க. அப்படியே நூண்டு புக்கு எழுத எவ்வளோவா சார்? இல்லை, அவங்களுக்கான செலவு, உறுப்பினர்களுக்கான செலவு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் இந்தியாவை எவ்வாறு வரையறை செய்கிறது? இறையாண்மை கொண்ட நாடு. இங்கிலீஷில் சாவேரியன் அப்படிம்பாங்க. இறையாண்மை. இறையாண்மை என்னென்ன சார்? அதாவது நம்ம நாட்டு சட்டத்திட்டத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும். என் நாட்டு விஷயத்தில் வெளிநாட்டுக்காரன் தலையிடக்கூடாது. அடுத்து சமத்துவம், எல்லோரும் சமம். மதச்சார்பின்மை, மக்களாட்சி. இது சமத்துவம்னா இது அந்த இல்லை, சோசியலிசம். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். மக்களாட்சி, குடியரசு. சரியா? மக்களாட்சி, குடியரசு எல்லாம் ஒரே மாதிரி தானே சார் இருக்குது. ஒரு நாட்டோட தலைவர் மக்களால் நேரடியாகவும் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அந்த நாட்டுக்கு பேர் என்னது? குடியரசு. பிரசிடெண்ட் இருக்காங்கல்ல. ஆமாம். இந்திய அரசமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்யப்பட்டது. ஒரே நிமிஷம். சட்டமன்ற ஆட்சி முறை. சட்டமன்ற ஆட்சி முறை அதாவது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்புறம். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் உப பிரிவுகள் எவை எவை பார்த்துருப்போம். சம உரிமை, சமத்துவ உரிமை பிரிவு 14லேருந்து 18 வரைக்கும். சுரண்டலுக்கு சுதந்திரமாக செயல்படும் உரிமை 19லேருந்து 22 கேட்பாங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவுகள் 23லேருந்து 24. சுதந்திர உரிமை, சமய உரிமை, சுதந்திர சமய உரிமை 25லேருந்து 28. கலாச்சாரம், கல்வி பெறும் உரிமை 29, 30. சட்டத்தீர்வு பெரும் உரிமை 32. சரியா? 31 நீக்கியிருப்பாங்க. அரசியலமைப்பு சட்டத்திலேருந்தே நீக்கியாச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உறுப்பினர்கள் யாவர்? 8 பேர் பார்த்துருப்போம். ஒருத்தர் நடுவில் இறந்துருப்பார். என் கோபாலசாமி, கேஎம் முன்சி, சையத் முகமது சதுல்லா, பிஎன் மிட்டர், மாதவராய், டிடிகே கிருஷ்ணமாச்சாரின்னு நினைக்கிறேன், டிபி கேத்தான். இன்னொருத்தர் யார் சார்? அதான் இவர் அம்பேத்கர் தலைவர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுது அதில் மொத்தம் எத்தனை பிரிவு? 395 பிரிவு. தற்போது 448 பிரிவு இருக்காமா. சரியா? அதே மாதிரி இந்த 395 பிரிவுகளையும் மொத்தம் 22 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. பகுதினா ஒரே மாதிரி கேரக்டர்லாம் கிளப் பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள், இப்போ அடிப்படை உரிமையை பார்த்தோமா, ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமை உள்ள இருக்கும். அது ஃபுல்லாகவே அடிப்படை உரிமை சம்மந்தமானது. அந்த மாதிரி
அது மாதிரி 22 பகுதி இருந்தது. இப்போ நம்பர்ஸ் அதிகமாகிடுச்சா, இப்போ 25 பகுதி இருக்குது இப்போ அட் ப்ரெசன்ட். அதே மாதிரி கடைசியாக உருவாக்குனதான் 9B கூட்டுறவு சங்கங்களுக்கானது. பகுதி 9B கூட்டுறவு சங்கங்களை பற்றி இதில் பேசியிருப்பாங்க. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பொழுது இருந்த அட்டவணைகளின் எண்ணிக்கை எத்தனை? சொன்னாலே பின்னாடி இணைப்பு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. மொத்தம் 8 அட்டவணை இருந்தது, இப்போ 12 அட்டவணை இருக்குது. அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு பதம், அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற வார்த்தையை அமெரிக்கா தான் முதல்ல கொண்டுட்டு வராங்க. யுஎஸ்ஏ சார். அதுக்கு முன்னாடி இங்கிலாந்துலாம் இருந்தது சார். அவங்களுக்கு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் கிடையாது, எழுதப்படாத சட்டம் தாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? எந்த திட்டம்னா அமைச்சரவை தூதுக்குழு. சொன்னோம் இல்லையா, இந்தியாவுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்குறாங்க, அது சம்மந்தமாக ஆய்வு செஞ்சுட்டு வாங்கன்ட்டு அங்கேருந்து பிரதமர், அப்போதைய பிரதமர் அட்லி அப்படின்னு ஒருத்தர் அமைச்சரவை தூதுக்குழு அனுப்பிவிடுவார். போய் எப்படி இருக்குது, எப்போ சுதந்திரம் கொடுக்கலான்னு பார்த்துட்டு வாங்கன்னு. அப்போ அவங்க இந்தியாவுக்கு வந்து விசிட் வருவாங்க. வந்துட்டு பார்த்துட்டு அப்போ தான் சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்குன்னு சட்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு அவையை கூட்டுங்க அப்படின்னு. அதான் இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபை. அது 1946 அந்த திட்டம், அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபை முதல் கூட்டம் டிசம்பர் 9 சார். அங்கே டிசம்பர் 10 பார்த்தோம் சார், அது வந்து வரைவு குழு. இது நிர்ணய சபை கூட்டம் முதல் கூட்டம் நடக்குது. அடுத்த நாளே வரைவு குழுவெலாம் அமைச்சிடுறாங்க. அதோட முதல் கூட்டம் இன்றைக்கி நடக்குது டிசம்பர் 10. அதை இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர், இவர் தான் ஃபஸ்ட்டு தலைவராக போடுவாங்க, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. சரியா? பர்மனண்ட் யார்? அவர் ராஜேந்திர பிரசாத்தா? ஆமாம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள், அவர் தலைவர் துணை HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியலமைப்பு சபை எத்தனை அமர்வுகளுக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் நடைபெற்றது? 11 அமர்வுகள், 166 நாள் நடந்திருக்கு சார். அங்கே 2 வருஷம் சார், அதெல்லாம் சொன்னீங்க சார். அது டோட்டல் பீரியடு, அதில் எல்லா நாள்லாம் கூட மாட்டாங்க. அவங்க கூடின நாள் வந்துட்டு 166 நாள் கூடியிருக்காங்க. 166 நாள், ஒரு கூட்டம் 10 நாள் இருக்கலாம், 20 நாள் இருக்கலாம். அந்த மாதிரி மொத்தம் 11 அமர்வுகள், 11 தடவை கூடியிருக்காங்க. எத்தனை நாட்கள்னாக்கா 166 நாட்கள். மொத்தம் எவ்வளோ பீரியடு அந்த டைம்? 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் இருக்குல்ல, அது. ஆமாம். இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபையில் முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள், அடியோப்பா, அதுக்கு முன்னாடி அது வேறு மாதிரி இருந்திருக்கு. அதை ஆல்ட்ரு பண்ணி ஃபைனல் கொண்டுட்டு வரதுக்குள்ளே இந்த 166 நாளில் 2473 திருத்தம் பண்ணியிருக்காங்களாம். அது ஆக்சுவலாக ஒரு ஆள் முன்னாடி எழுதிடுவாங்க. அவங்க எழுதி தான் கொண்டு வந்த ஆலோசனை வழங்குற ஒரு நிர்ணய சபைக்கு, சரி என்னது டிராஃப்டிங் கமிட்டிக்கு ஆலோசனை வழங்குறதுக்குன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னோம்ல, அவர் முன்னாடியே எழுதி கொண்டுட்டு வந்து இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக அதில் ஏகப்பட்ட விஷயம் எல்லாம் ஒரு பிராமணருக்கு மட்டுமே எல்லாம் சாதகமாக இருந்தது, மற்றவங்களாம் அடிமையாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதை திருத்துற வேலை தான் பெரிய வேலை. அதுதான் இத்தனை திருத்தங்கள். இதோடு இருக்கட்டும், நாளை பார்ப்போம். 10 பேஜா, மொத்தம் 40. சார் 4 நாளில் முடிச்சிடலாம். நடுவில் கொஞ்சம் கான்செப்ட்லாம் அப்பப்போ சொல்கிறேன், புரிஞ்சு வச்சுக்கோங்க.